இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழுநிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பெயர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாட அமுதோட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிகமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரியாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 623வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும், அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் தமிழர் திருநாளை கொண்டாடும் விதமாக தைத்தமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நம்மிடையே சரித்திரம் அறிவோம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு ஐயா மில்டன் ராஜசேகர் அவர்கள் முதன்முறையாக நமது தளத்தில் சிறப்புரையாற்ற நம்மோடு இணைந்திருக்கின்றார். ஏற்கனவே பல்வேறு தளங்களில் சிறப்புரையாற்றிய அன்பு ஐயா அவர்கள் சரித்திரம் சார்ந்த படிப்புகளில் நிறைய அனுபவம் நிறைந்தவராக கல்லூரி காலங்களிலும் சரித்திரம் சார்ந்த படிப்புகளை தன்னகத்தே நிறைத்து படித்தவராகவும் வலம் வந்தவர். அது மட்டுமல்லாமல் 30 ஆண்டுகள் பணி அனுபவம் நிரம்பியவர். இருவேறு நூல்களை இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு படைத்துள்ளார். மேலும் பசுமை சார்ந்த நிகழ்வுகளை பல்வேறு மலை சார்ந்த பகுதிகளுக்கு கல்வராயன் மலை, ஜவ்வாது மலை, கொல்லிமலை ஆகிய பகுதியிலுள்ள மாணவர்களுக்கு நிறைய விழிப்புணர்வு பயணங்களை முன்னின்று எடுத்து சென்று பசுமையின் தூதுவராக பயணித்து வரக்கூடியவர் அன்பு ஐயா அவர்கள். நிறைய செழுமையான கருத்துக்களை தன்னகத்தே கொண்டவர். இன்று நம்மிடையே அடுத்த 50 நிமிடங்கள் நமது எளிய அழைப்பினை ஏற்று சிறப்புரையாற்ற இணைந்துள்ளார். நமது அன்பு அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு ஐயா மில்டன் ராஜசேகர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை சரித்திரம் அறிவோம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. வணக்கம் ஐயா. கேக்குது ஐயா?
ஐயா ஐயா கேக்குதுங்கய்யா. கொஞ்சம் ஒலி அளவு மற்றும் கொஞ்சம் அதிகமா பேசுறதுக்கு முயற்சி கேக்குதா? பண்ணுங்கய்யா. கேக்குதுங்கய்யா. நன்றி. ஆ, ஆ, கொஞ்சம் மின்தடைகள் இங்க இருக்கு, நெட்வொர்க் இஷ்யூ இருந்தாலும் சரி. அனைவருக்கும் காலை வணக்கம். காலமகள் கண் திறக்க பொன்மகள் கரம் விரிக்க வருக வருக என்ற தைமகளை வரலாறு எனும் அற்புதமான அலிபாபா குகைக்குள் நுழைய அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கின்ற இந்த மிகுந்த சந்தோஷம் பேசுகின்ற வாய்ப்புக்காக அனைவருக்கு நன்றி. அதை உருவாக்கி என்னை ஊக்குவித்து தாய் தந்தையர், அப்புறம் இப்போது துணையாக இருக்கின்ற துணை மகள் ஜனனி அனைவருக்கும் நன்றி. எனக்கு என்னுடைய சரித்திர ஆசான்கள் சட்டவேலு, அவர்தான் எனக்கு கற்றுத்தந்தவர். அவர் அடியேனை வாங்க வைக்கிறார். சரித்திரத்தில் எப்படி படிக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை அவர் கற்றுத்தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதரை எனக்கு இறைவன் அப்போது சின்ன வயதிலேயே அறிமுகப்படுத்தியிருக்க மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பிறகு கல்லூரி காலங்களில் எனக்கு அறிமுகமானவர் என்னுடைய ஆசானாக, சரித்திர ஆசானாக இருந்தவர் சாண்டில்யன் எழுத்தாளர், கடற்புறா போன்ற நாவல்களை எழுதி சாண்டில்யன் அவருடைய திருமகனார் சடகோபன் ஐயா அவர்கள். அவரிடம் பாடம் கேட்கிற வாய்ப்பு கிடைத்தது. அதை விட சிறப்பு, அடியேன் எழுதிய பாரதி ஞானகுரு நிவேதா என்ற புத்தகத்தை அணிந்துரையாக அவர் எழுதினார். அவர் எழுதும்போது என்னுடைய மாணவன் ஒருவன் இப்படி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த தளத்தில் பங்கேற்க வேண்டும் என்று எனக்கு உத்வேகம் கொடுத்து, எனக்கு உற்சாகம் கொடுத்து, எனக்கு அறிமுகப்படுத்திய நித்யாதி அவர்களுக்கு, அதே போல அருணகிரி ஐயா இந்த தளத்தை அறிமுகப்படுத்தின முதலில் அவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரித்திரம் பற்றி நிறைய டெஃபினிஷன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த தளத்தில் நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். நானும் பல முறை கேட்டிருக்கிறேன். கண்ணதாசன் சொன்ன ஒரு நிகழ்கிறது. அந்த வாழ்வும் தாழ்வும் வளமும் குறைவும் இன்று இப்படியெல்லாம் தான் நெடும் ஒரு உயர்வு என்று பள்ளம் நம்மை காலத்தினுடைய சக்கரம் என்பது இறந்த காலம் என்று கேக்குது. கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குற மாதிரி இருக்கு. தோழர், உங்களுக்கு எப்படி கேக்குதுங்க? ஆமாங்க தோழர், ரொம்பவே விட்டு விட்டு கேக்குற மாதிரி இருக்கு, கோர்வையா இல்ல. கொஞ்சம் இணைய சவால் இருக்கும்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு. கொஞ்சம் வேற தளத்துல இருந்து ஒரு முறை வெளியில போயிட்டு திரும்ப நிகழ்வுல இணைய முடியுதான்னு பாருங்க. சரியா இல்லைன்னு பார்க்கலாம். சரி சரி கொஞ்சம் லைட் போடுங்க. ஐயா இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்கய்யா. பேசும்போது இடையில கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. நீங்க பேசுங்கய்யா, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நன்றி. தெளிவா இருக்கு? தெளிவா இருக்குங்கய்யா, தெளிவா இருக்குங்க. நன்றியா, நன்றியா. வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதில்தான் சரித்திரம் நிகழ்கின்றது என்ற மகாகவி காளிதாஸ் படத்தில் கண்ணதாசன் கூறுவார். அந்த சக்கரம் காலச்சக்கரம், அந்த சக்கரம் தான் சரித்திரத்தின் சக்கரம். இது நேற்றைய செய்தி இன்றைய வரலாறு என்று, அன்றைய காலத்தில் இன்றைய செய்தி நாளை வரலாறு என்றும் முரசொலி பத்திரிகையில் எழுதப்படுவது. அது நேற்று இன்று நாளை, இவை சரித்திரனுடைய 3 கூறுகள் என்று கூறலாம். இந்த என்னுடைய பேராசிரியர் சடகோபனைய சாண்டிலுடைய திருமகன், அவர் எனக்கு ஆசானாக இருந்தார். ஒரு பக்கம். அது பக்கம் போல நான் எழுதிய பாரதி ஞானகுரு நிவேதா புத்தகத்திற்கு அனுந்தரை எழுதும் போது எனக்கு நிறைய ஆலோசனைகளை வழங்கியிருந்தார்.
அவர் கூறுவார், சரித்திரம் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம். நான் எதை இருந்தாலும், எந்த டாபிக்கா இருந்தாலும், எதை பேசினாலும், எந்த தலைப்பா இருந்தாலும் 3 வார்த்தைகள் ஏன் சொல்லக்கூடாது என்று யோசி என்று கூறுவார். நெப்போலியன் ஹிஸ்டரி ஆகட்டும், நெல்சன் ஹிஸ்டரி ஆகட்டும், இந்திய வரலாறு ஆகட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் படியுங்கள், முடியுங்கள். ஒரு புத்தகத்தை எடுத்தாலும் படித்து முடியுங்கள். எப்படி அதை 3 வரிகளில் கூறுங்கள், முயற்சி செய்யுங்கள். அதை 3 வார்த்தைகளில் முடியுங்கள். அதையும் ஒரு வார்த்தையில் கொண்டு வாருங்கள் என்றெல்லாம் எங்களுக்கு ஆலோசனை கூறி பல விதமான பயிற்சிகளை தருவார். அப்படி ஒருமுறை விவிலியத்தை பற்றி சொன்னார். அப்போது அடியேன் எழுதினேன். இந்த 3 வார்த்தைகளில் 66 புத்தகம் இருக்கும், 73 புத்தகம் இருக்கும். இந்த விவிலியத்தை 3 வார்த்தைகள் எப்படி சொல்வது என்று யோசித்தேன். அதற்கு பிறகு நான் சொன்னதை அவர் மிகவும் பாராட்டினார். நம்பர் 1 உயிர்ப்பு, நம்பர் 2 உறவு, நம்பர் 3 சந்திப்பு என்று கூறினேன். இது விவிலியத்துக்கு மட்டுமல்ல, அனைத்துக்கும் பொருந்தும், சரித்திரத்துக்கும் பொருந்தும் என்று கூறினார். இந்த உறவுகள் இந்த உயிர்ப்பை தருகிறது. இந்த உறவுகளுக்கு அடிப்படையானது சந்திப்பு. இந்த சந்திப்பு உறவும் சேரும் போது, சரியான முறையில் சரியான நபர்கள் சேரும் போது உயிர்ப்பை ஏற்படுத்துகிறது. அதாவது உயிர்ப்பு என்பது ஒரு இறந்த காலம் என்று சரித்திரத்தை அதாவது கூறும் நிலையில் அது ஏன் என்று கூறினார்கள் என்பதற்கு அது இறந்த காலமாக இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற நேர காலம் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்காக தான் அவ்வாறு கூறினார்கள் என்று தோன்றுகிறது. இந்த சரித்திரத்தில் பல இன்சைட்ஸ், பல காரியங்கள், பல ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். பழைய தமிழ் பாடல்கள் ஒன்று நான் அதிகமாக கேட்ட ரசித்த பாடல்கள் 2 வரிகள் வரும். வாழ்க்கையின் வேர்களோ ரகசியமானது, ரகசியம் காண்பது அவசியமானது என்று வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார். அதுபோல சரித்திரத்தினுடைய வேர்கள் மிகவும் ரகசியமானவை. அவை எல்லோருக்கும் தெரியாது, எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது. மேலோட்டமாக பார்த்தால் அசோகருடைய வரலாறோ அல்லது மற்றவர்களுடைய வரலாறோ நாம் ஏதேனும் நம்ம புத்தகத்தில் பாட புத்தகத்தை தாண்டி நாம் படிக்கும் போது, அதை பற்றி யோசிக்கும் போது அந்த 3 காரியங்கள் உண்டு தேவைப்படும். ஹாங்காங் ட்ரெயினர் ராணிச்சந்த் அவர்கள் கூறுவார், டீச் ஒரு கண்டென்ட்டை நீங்க எழுதும் போது, நம்ம அசர்ச் பண்ணும்போது, அதை பத்தி பேசும்போது 3 R, ரெவலேஷன் அண்ட் அப்புறம் ரிஃப்ளெக்ஷன், அப்புறம் ரியாலிட்டி, இது 3 நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவார். இதை பற்றி நாம் விரிவாக தொடர்ந்து பேசுவோம். ஒரு முக்கியமான ஒரு சரித்திரத்தில் சம்பவங்கள், பல சம்பவங்களை இந்த நேரத்தில் அலைமோதுகின்றன. அதாவது ஹிஸ்டரியினுடைய மிக முக்கியமான ஒரு தன்மை, அது காலத்தை வென்ற ஒரு தன்மை இருக்கிறது, காலத்தை வெல்லும் தன்மையை காட்டுகிறது. அப்படிப்பட்ட மாந்தர்கள், அப்படிப்பட்டவர்கள் இருந்து நமக்கு புலப்படுகின்ற ரகசியங்கள் பல. நெப்போலியனை பற்றி அனைவரும் அறிவோம். அவர் ரஷ்யா அந்த ஐரோப்பா முழுதும் தன்னுடைய காலடியில் எடுத்து வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் ரஷ்யாவை எப்படியேனும் ஜெயிக்க வேண்டும் என்று சென்றார். அதற்கு பிறகு அங்கு உள்ள அனுமதித்து விட்டார்கள் அவருடைய படைகளை. அது வின்டர் சீசன் என்பது, வின்டர் சீசன் வரும் வரை அவர்கள் போராடவில்லை. வின்டர் சீசன் வேகமாக வந்தது. அப்போது அவருடைய எந்த பாதையில் வருகிறோ அந்த பாதையில் அவரை எரித்து, அந்த பாதையே எரித்து, பாலங்களை எரித்து விட்டார்கள். வேறு வழி இல்லாமல் மிகுந்த தோல்வியோடு பல படைகளை இழந்து, தன்னுடைய படையை இழந்து நெப்போலியன் திரும்ப வேண்டி சொல்லியிருந்தது. இந்த ஒரு கால்குலேஷன், இது சில மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம். இதே தவறை இதே போல ஹிட்லரும் செய்தார். ஐரோப்பாவெல்லாம் அவருடைய தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்த நேரத்தில் ஏதோ ஒரு விபத்து போல ரஷ்யாவுக்கு சென்றார் போராட, அந்த போரில் வெற்றி காண வேண்டும் என்று. இது அதே நெப்போலியனுக்கு என்ன நடந்த அதே விபத்து, அதே பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டு, அதோடு ஹிட்லருடைய சரித்திரம், ஹிட்லருடைய அந்த பயணம், வெற்றி பயணம் முடிந்து விட்டது. அதிலிருந்து அவர் பாடம் கற்கவே இல்லை என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் பாடம் கற்றவர்கள் யார் என்றால், நம்முடைய நாட்டில் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பற்றி இந்த என்னுடைய நண்பர், இந்த தளத்தில் பேசக்கூடியவர் மேஜர் அவர்கள், நித்யா தேவி அறிமுகத்தின அவர்களுக்கும் ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர் மேஜர் நாராயணன் அவர்கள், கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களில் ஒன்று மானெக்ஷா பற்றி.
ஏனென்றால் நம்முடைய மேஜர் அவர்கள் சென்னையில் இருக்கிறார். அவர் மாணிக்ஷாவோடெல்லாம் சேர்ந்து பணிபுரிந்திருக்கார். கார்கில் வாரில் பணிபுரிந்திருக்கிறார். நேரடியாகவே அவருக்கு தெரியும் இந்த ஃபீல்டை பத்தி. அப்போ மாணிக்ஷா கிட்ட இந்திரா காந்தி பங்களாதேஷ் பிரச்சனை அதிகமா போயினே இருந்த நேரத்துல மாணிக்ஷா அவர்களை கூப்பிட்டு நீங்க we have to go for war, நம்ம ரெடி ஆயிடுங்க, நம்ம சீக்கிரம் நான் சொல்ற நேரத்துல நம்ம ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு மாணிக்ஷா நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் என்னுடைய கலீக்ஸ், என்னுடைய தோழர்கள், எங்களுடைய மற்ற ஜெனரல்ஸ் எல்லாம் கலந்து அவசியம் அப்புறம் உங்ககிட்ட வரேன், தயவு செஞ்சு அவசரப்பட வேணான்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாரு. இந்திரா காந்தி சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு மற்றவங்களும் பேசிட்டு அதுக்கப்புறம் சொன்னாரு, பிரதமர் அவர்களே, இந்த நம்ம போறோம், இந்த சந்தர்ப்பம் சரியா இருக்காது. இப்போ என்ன இது 1 இயர் இன்னும் இந்த பனி அங்க இருக்கு, அந்த இடம் அந்த தரையும் சரியில்லை, அந்த பூமி சரியில்லை, எதுவுமே சரியில்லை, நம்ம போக்குவரத்தை திரும்ப முடியாது. நம்ம இது திஸ் வெரி டிஃபிகல்ட் டைம், முஷ்கிலை படா முஷ்கிலை. ஸோ தயவுசெய்து இப்போ வேணாம், நம்ம எல்லாம் ஆயத்தம், நம்ம இன்னும் படைகள் ஆயத்தம் ஆகல, ஆயத்தமான விருதுதான் நம்ம போக முடியும். ஒன்று ஆயத்தமான, ரெண்டாவது நம்ம படை வீரர்களையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும், திங்ஸ் நிறைய இங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு, 1 இயர் ஆகும் எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மாணிக்ஷா அவர்கள் சொன்னதை இந்திரா காந்தி ஏற்றுக்கொண்டார். அதனுடைய விளைவுதான் 1971 இந்த பங்களாதேஷ் வார் நடந்தது. 14 நாட்களில் ஒரு போர் நடந்து முடிந்தது உலக சரித்திரம். அதை செய்ததுக்கு காரணம் அந்த நேரத்தை, அந்த காலத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்தி அதற்கு முக்கியமான ஒரு உறுதுணையாக இருந்தது ரஷ்யாவோடு இந்தியா கூட்டு இருந்த கோசிஜின் மற்றும் ரஷ்யா போன்ற பல தலைவர்களோடு அம்மையாருக்கு இருந்த உறவு, அவர்களோடு இருந்த அவர்களுடைய இந்த சந்திப்பு, அதனால் ஏற்பட்ட வெற்றி உயிர்ப்பு என்று கூறினால் அது மிகையாகாது. இந்த சந்திப்பும் இந்த உயிர்ப்பும் இந்த உறவும் எப்போதும் சரித்திரத்தை படிக்கும் போதும் மற்ற புத்தகங்கள் படிக்கும் போதும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இதே போல 2ஆம் உலக போர் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நம்முடைய அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு அனெக்டோட், ரூஸ்வெல்ட் வெற்றியின் பாதையில் பல சமயங்களில் போக முடியாத சூழ்நிலை இருந்த போது ரூஸ்வெல்ட் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், நம்ம பல சமயம் தோல்வி அடைகிறோமே என்று சர்ச்சில் கூறியிருக்கிறார் அவரிடம். ஸ்டாலினும் கூறியிருக்கும் போது ரூஸ்வெல்ட் கூறுவாராம், நம்முடைய சக்சஸ் என்பது மட்டும் எப்போதும் இருக்காது, தோல்வி என்பதும் ஃபெயில்யூர் என்பதும் வெற்றியினுடைய ஒரு பகுதிதான் என்று கூறுவாராம். அது அப்படித்தான் ஒரு முறை அவர்கள் 3 பேரும் ஒன்றாக சந்தித்த நேரத்தில் அப்போது ரூஸ்வெல்ட்டிடம் சர்ச்சில் கூறினாராம், நேற்று இரவு என்னுடைய கனவில் கடவுள் வந்தார், கடவுள் வந்த பிறகு எனக்கு இந்த உலகத்தை எனக்கு தான் தரப்போவதாக கூறிவிட்டார் என்று கூறினார். அதுக்கு ரூஸ்வெல்ட், என்னிடம் முந்தா நேற்றே கூறினார் விட்டாரே என்று, கடவுள் எனக்கு இந்த உலகத்தை தரப்போவதாக கூறிவிட்டாரே என்று அவர் கூறினார். இரண்டையும் கேட்ட ஸ்டாலின் பதிலுக்கு கூறினாராம், நான் உங்கள் கனவில் வரவே இல்லையே என்று கூறிவிட்டார். இந்த சந்திப்பு, இந்த மகிழ்ச்சி, இந்த அவருடைய கூட்டுறவு, அவருடைய சேர்ந்து கொண்டு அவர்கள் பழகி கொண்டிருந்த இந்த மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் இது எப்போது போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நடந்து கொண்டிருந்தது. காலச்சக்கரம் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்தது. ஹிட்லர் தோல்வி அடைந்தார். ஹிட்லர் தோல்வி அடைந்ததற்கு பல காரணங்கள். அந்த பிரான்ஸ் நோக்கி செல்லும் போதுதான் அவருக்கு ரஷ்யாவில் அவர் பெரிய தோல்வி அடைந்தார். அவருக்கு அதற்கு பிறகு பாரிஸ் நோக்கி செல்லும் போது அவர் மிகவும் பெரிய தோல்வி அடைந்ததற்கு இன்னொரு காரணம் என்றும் கூறுகிறார்கள். அது என்னவென்றால், இங்கே நம்ம சென்னையில் பக்கத்தில் இருக்கின்ற பாண்டிச்சேரியில் அரவிந்தர் மதர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். அந்த பாண்டிச்சேரியில் அரவிந்தருக்காக வந்து அங்கே தங்கி இருந்து அவர்களோடு சேர்ந்து இந்த மெடிடேஷன், தியானம் எல்லாம் செய்யக்கூடியவர். அவர் வந்திருக்கும் நேரத்தில் அங்கு ஹிட்லர் அங்கு போராட்டத்திற்கு அங்கு போர்க்களத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார் என்பது அறிந்து பாரிஸ் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக எல்லோரும் சேர்ந்து கூட்டு தியானம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அங்க பாரிஸில் எரிந்து கொண்டிருக்கிறது, இங்கே ஒரு தியான தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அவர்கள் இங்கிருந்து ஏதோ ஒரு சக்தி, ஒரு மாபெரும் சக்தி புறப்பட்டு ஹிட்லர் திரும்பி போக ஒரு நிலைப்பு ஏற்பட்டது. அதற்கு காரணம் தியானம் என்றும் இந்த அறிஞர்கள், நம்முடைய தியானத்தை பற்றி அறிஞ்சவர்கள் பல முறை சொல்வதை கேட்டிருக்கிறேன். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் வாழ்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காப்போர், சரித்திரம் தன்னிலே வாழ்கின்றார். இந்த சரித்திரம் தன்னில் வாழ்கின்றவர் யார் என்றால் மாபெரும் வீரராக இருப்பவர்கள்,
மானம் காப்பவர்கள் சரித்திரத்தை வாழ முடியும் என்று இந்த கவிதை, கண்ணதாசனுடைய கவிதை சொல்கிறது. இதற்கு பொருத்தமான IAS-இல் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியில் ஒன்று, ஹிஸ்டரி இஸ் வாட் இஸ் ஹிஸ்டரி என்பது, ஹிஸ்டரி இஸ் சம் டோட்டல் ஆஃப் லைவ்ஸ் ஆஃப் தி சம் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு சில மனிதர்களுடைய வாழ்க்கை, பயோகிராபி, அவர்களுடைய வாழ்வு முறை, ஆளுமை, இதைத்தான் சரித்திரம் என்று கூறுகிறோம் என்ற நிலையில் நாம் இருக்கிறோம் என்று அந்த IAS கேள்வி தொடர்ந்து அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இதை யோசித்து பார்க்கும்போது, ஆபிரகாம், ஜாக்கப், யாக்கோபு, ஜோசப் என்று ஒரு வரிசை. இவர்கள்தான் யூத கலாச்சாரமாகட்டும், பிறகு கிறிஸ்துவதாகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், இவர்களுடைய நாயர்களாக விவிலியத்திலாகட்டும், குரானிலாகட்டும், தோராவிலாகட்டும் இருக்கிறார்கள். இவர்களை விட்டுவிட்டு எந்த நூலும் இந்த அந்த 3 மதங்களுமே இருக்குமா என்று சொல்ல மத ரீதியாக சொல்லவில்லை. அந்த கருத்தியல் அடிப்படையில் சொல்ல போது, நாம் டேவிட் என்ற ஒரு பர்சனாலிட்டி, ஒரு மன்னன், அதே போல இந்த கோயிலை கட்டிய சாலமன், இவர்களிருந்து விட்டு இஸ்ரேல் இல்லை. தனிப்பட்ட 2 பேருக்கு பிறகு அந்த அளவுக்கு புகழ் பெற்றவர்கள் என்று யாரேனும் இருப்பார்கள் என்று சொன்னால், அந்த இஸ்ரேல் நாட்டிலும் மற்றவர்களும் அந்த அளவுக்கு யாரும் இருப்பதாக தெரியவில்லை. இன்றைக்கும் அவருடைய டேவிடினுடைய கொடிதான் அங்கு பறந்து கொண்டுதான் இருக்கிறது. ரோமன் வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் மன்னர்கள் பலர் இருக்கலாம், ஆனால் ஜூலியஸ் சீசர் யாரும் மறக்க முடியாது. அதே போல அகஸ்டஸ் சீசர், ஆண்டனி, கிளியோபெட்ரா, இவர்கள் தான் நமக்கு உடனே நினைவு வரும். இவர்கள்தான் அவர்களுடைய ரோமன் வரலாற்றை தூக்கி பிடித்தவர்கள். ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் தி ரோமன் எம்பையர் என்று கிப்பன் எழுதியிருக்கிறார். அமெரிக்க வரலாறு என்று ஜார்ஜ் வாஷிங்டன், லிங்கன், ரூஸ்வெல்ட், கெனடி, ஜார்ஜ் புஷ், இப்போது ட்ரம்ப் என்றுதான் அவர்களை சுற்றி திரும்பி வரும். இந்த காலச்சக்கரம் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருப்பது, அந்த காலச்சக்கரம் மேலே போகும்போது யார் புரிந்து கொள்ளுங்களோ, அந்த ரகசியத்தை யார் புரிந்து அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொல்லலாம். 3 அம்சங்கள் எப்போதும் இருக்கத்தான் இருக்கிறது. எங்களுடைய ஆசான் ஒருவர் வைப்ரண்ட் ஐயா என்பவர் சொல்வார், நகர், நிகழ், நிரல் என்பார். அதாவது மூவ், பிரசன்ட், அதாவது நகர் என்பது மூவ் என்று சொல்கிறது, நிகழ் என்பது பிரசன்ட் என்றும், நிரல் என்றும் அஜெண்டா என்று கூறுவார். இது காலச்சக்கரத்தின் ஒரு பகுதி என்று சொல்லலாம். சுற்றுகின்ற காலச்சக்கரம் மேலே போகும், கீழே வரும். இது பூமியை சுற்றுவது போல காலச்சக்கரமும் சுற்றி கொண்டேதான் இருக்கும். சரித்திரம் படைக்கும் முன் நாம் சரித்திரம் புரிய வேண்டும், சரித்திரம் அறிய வேண்டும். அறிதல் என்றால் என்ன? அறியாமை விளக்குதல் தான், இருளிலிருந்து விளக்குதல் தான். அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மித்தியோமா அமுதனங்கமய என்ற பாடல், இந்த உபனிஷத் வரிகள் சரித்திரத்தை, நம்முடைய சரித்திரம் என்ற ஒரு என்பது ஒரு விதத்தில் பார்த்தால் நமக்கு ஒரு காரில் நாம் செல்லுகின்ற ஒரு வெளிச்சத்தை நாம் தேடுகின்ற ஒரு நிலையில் இருக்கிறது. சரித்திரத்தை வெளிச்சத்தின் பாதை நம்ம நடத்துகிறது. வெளிச்சத்தின் பாதை நடத்துகின்ற அந்த இதை பார்க்குகின்ற ஒரு சக்தி, பார்க்கின்ற ஒரு ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் அது நாம் பார்க்க முடியும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி தெரியும், காட்சி தெரிந்தால் கவலை தெரியும், கவலை தெரிந்தால் வாழலாம் என்பது, இந்த சரித்திரத்தை நாம் எந்த அளவுக்கு பார்க்கிறோமோ, 1000 மெழுகுவர்த்திகளாக இருந்தாலும் ஒரு சின்ன தீக்குச்சி தேவைப்படுகிறது. நமக்கு ஒரு ஆர்வம் தேவை, இந்த சரித்திரத்தினுடைய பல ரகசியங்களை புரிந்து கொள்ள. அதற்கு இந்த தளம் மிகவும் அற்புதமான முறையை உதவி செய்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அடிக்கடி யோசிக்கின்ற ஒரு விஷயம், அலிபாபா சொன்னேன், அலிபாபா குகை போலவும் அலாவுதீன் விளக்கு போலவும் இருக்கின்ற சரித்திரம் பல பேரால் தொடப்படியாக இருக்கிறது. இப்போ பள்ளி மாணவர்களாகட்டும், கல்லூரி மாணவர்களாகட்டும், இன்ஜினியரிங் படிப்பார்கள், மற்ற காரியங்கள் சயின்ஸ் போன்றவர்களாக படிப்பார்கள். எது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தருகிறதோ அந்த காரியங்களை அதிகமாக படிப்பது சமூகத்துடைய ஏற்பாடாக இருக்கிறது. ஆனால் இங்கே சரித்திரத்துக்கு ஒரு உதாசீனம் செய்கிறார்கள் என்ற அளவுக்கு கல்லூரிகளோ மற்ற இடங்களோ சொல்லலாம். ஆனால் இந்த நிலை ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோ மற்ற யூனிவர்சிட்டிகளோ எல்லாத்திலும் சரித்திரத்துக்கு ஒரு உயர்ந்த சிம்மாசனம் கொடுத்திருக்கிறார்கள். சிம்மாசனங்களுக்கு பற்றி படிக்கின்ற அந்த நூல், அந்த பகுதி சரித்திரம் ஒரு பல காரியங்களை வெளிப்படுத்தும் என்பது எம்ஜிஆர் ஒரு முறை அவருடைய எப்படி அவர் முதலமைச்சரானார் என்று அவரிடம் கேட்கும் போது அவர் கூறினார், பட்டுக்கோட்டையாரை பற்றி அவர்கள் பல பாடல்களை எம்ஜிஆருக்காக எழுதியிருப்பார்.
எம்ஜிஆர் அவர்கள் கூறினார், என்னுடைய முதல்வர் நாற்காலி என்பது என்னுடைய 4 கால்கள் என்று வைத்துக் கொள்வோம், அதில் ஒரு கால் பட்டுக்கோட்டையாருடைய பாடல் என்று கூறுவார். அப்படிப்பட்ட ஒரு பட்டுக்கோட்டையார் எப்போதும் ஒரு பாடலை எழுதுகிற முன் பென்சில் தான் அந்த காலத்தில் எழுதுவார். எழுதும் முன்பு முதலில் என்ன இப்போ சாதாரணமாக மக்கள் எழுதும்போது பிள்ளையார் சுழி அதெல்லாம் போட்டு எழுதுவார்கள். சில பேர் 3 புள்ளிகள் ஏதேனும் போட்டு எழுதுவார்கள். அவர் எப்படி எழுதுவார்கள், ஒவ்வொரு பாடல் எழுதும் முன்னாலும் அந்த பேப்பரில் அந்த தாளில் வாழ்க பாரதிதாசன் என்று எழுதுவார். பாரதிதாசன் அவருடைய ஆஸ்தான குருவாக அவரிடமிருந்து கற்றுக்கொண்டார் என்ற நிலையில் அவரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டதை பெற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொண்டார். நாம் சரித்திர படிப்பவர்கள் என்னுடைய ஆசான் கூறுவார், வாழ்க எரோடடஸ் என்று எழுத வேண்டும் என்று கூறுவார். கிரேக்க மொழியில் 5ஆம் நூற்றாண்டில் எரோடடஸ் அற்புதமான ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுதான் சரித்திரத்தின் தந்தை என்று கூறப்படுகிறார். ஹிஸ்டோரியா என்பது ஆய்வு மூலம் பெறப்பட்ட அறிவு என்று கூறுகிறார்கள். எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று குறள் 354 குறள் கூறுகிறது. நாம் இது இன்னும் சிறப்பாக சரித்திர வல்லுநர்களை பற்றி இந்த அறிவை நாம் எப்படி காண்பது, மெய்ப்பொருளை எப்படி உணர்வது, இந்த ஆர்வமுடையோர் காண்பார் அறநெறி என்றார் நம்முடைய திருமூலர். உணர்வுடையாருக்கே உலகம் தோன்றுகிறார் என்றார் திருமூலர். தெரிந்த இனத்தோடு தேர்ந்து, இது திருக்குறள் மீண்டும் 462வது குறள் சொல்கிறது, தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வாருக்கு சரித்திரம், அதாவது செய்வாருக்கு என்றால் சரித்திரம் என்று இந்த இடத்தில் கொள்கிறேன். அருள் பொருள் யாதொன்றும் இல்லை. தெரிந்த இனத்தோடு சரித்திரம் தெரிந்த இனத்தோடு வைத்துக் கொள்ளலாம். தேர்ந்து எண்ணி செய்வாருக்கு அரும் பொருள் யாதொன்றும் இல்லை. இந்த குறள் நமக்கு கூறுகிறது, யாரை நாம் ஆசான்களாக கொண்டு, எந்த புத்தகங்களை ரோமிலா தாப்பர் போன்றவர்கள், ராமச்சந்திர கோவா போன்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையுடைய பல ரகசியங்களை நமக்கு சொல்லக்கூடியவர்கள். பல இன்றைக்கும் அவர்களுடைய நூல்கள் இருக்கத்தான் செய்கின்றன, இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம்முடைய இந்த வாழ்வியல் கருத்துக்களை அடிப்படையாக சொல்லும் போது நெப்போலியன் ஹில் போன்றவர்கள் புத்தகத்தில் நான் புரிந்து கொண்டது, தொடர்ந்து அவர்களோடு சில மேடைகளில் நெப்போலியன் பற்றி பேசுகின்ற சித்தார்த்த ஷா போன்றவர்களோடு அடியன்ஸ் தொடர்பு அவர்கள் மென்டராக தொடர்பு கொண்டிருக்கிற நேரத்தில் நான் புரிந்து கொண்டது 3 காரியங்களை அவர் திரும்ப திரும்ப சொல்வார். ஒரு சூழல் வேண்டும், எல்லாவற்றுக்கும் ஒரு மனநிலை வேண்டும், ஒரு மேடை வேண்டும் என்றார். இதை புரிந்து கொண்டு இப்போது இந்த தளத்துக்கு வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு சூழல் நீங்களே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார் நம்முடைய சகோதரர் பிரிட்டோ அவர்கள். ஸோ இன்னும் பல நண்பர்களும் சேர்ந்து இதை ஆர்கனைஸ் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது போல வருவர்கள் எல்லாம் ஒரு புதிதாக ஏதேனும் ஒன்று கற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நிலையோடு ஒரு மனநிலையோடு வந்திருக்கிறீர்கள். அதற்கு இந்த மேடை உதவுகிறது, இந்த தளம் சரித்திர மேடை உதவுகிறது என்பதற்காக நன்றி. இது வாழ்வில் எல்லா இடங்களிலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சூழல் இல்லை என்றால் நாம் எந்த காரியமும் செய்ய முடியாது. ஒரு சச்சினை உருவாக்கியதோ அல்லது இப்போது குகேஷ் இந்த செஸ் சாம்பியன்ஷிப் உருவாகிறது என்றால் அவர் வெற்றி பெற்று உலக அளவில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் ஒரு சூழல். அது அவருக்கு சரியான முறையில் வேலம்மாள் பள்ளியில் ஆரம்பித்தது. எத்தனையோ பள்ளிகள், மிகச்சிறப்பான பள்ளிகள் தமிழ்நாட்டில், சென்னையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதை விட வேலம்மாள் பள்ளியை விட பல மடங்கு அறிவு பெற்ற கோச்சஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள். நிறைய பணம் செலவழித்து பல அகாடமிகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு குகேஷ், ஒரு பிரிட்டோ போன்ற பிரகஞ்சதா போன்றவர்கள் எல்லாம் எப்படி வெற்றி பெற்றார்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மனநிலை, அந்த மேடையை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு தருணம். இதற்கெல்லாம் மேல் அவர்கள் தன்னுடைய கடவுளர்கள் என்று சொல்ல, லக் என்று எப்படி ஒன்றுமா இருக்கலாம். அதற்கும் நம்முடைய வாழ்வியல் அடிப்படையான ஒரு காரியம் என்னவென்று சொல்லும் என்றால் 4 கூறுகள் வாழ்வியல் அடிப்படையாக இருக்கிறது. 1 சுயம், தட் இஸ் செல்ஃப். 2 குடும்பம், 3வது தொழில், 3வது சமூகம். கொக்கோகோலா CEO அவர்கள் பேசும்போது அடிக்கடி அவருடைய எம்ப்ளாயிஸிடம் பேசுவார். அப்போது அதில் ஜஸ்ட் ஒரு 5 minute ஸ்பீச் என்று சொல்லலாம். அது நெட்டில் இருக்கிறது. கொக்கோகோலா CEO ஸ்பீச் என்று போட்டாலே வந்துவிடும். சுயம்
இது இது வந்து செல்ஃப். நாம் ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி நம்ம கேர் பண்ணலாம், அப்புறம் நம்மளை பத்தி வேற யாருக்கு நம்ம பாடியை பத்தி, நம்முடைய ஹெல்ப், நம்ம எக்ஸசைஸ் செய்யறதோ, டயட் எடுக்கிறதோ, நம்ம என்ன சாப்பிடணுமோ அதை மட்டும் செய்யறதோ, இதெல்லாம் வந்து நம்ம என்ன எங்க போறோம், எப்படி பண்ணோம், டெய்லி அக்கௌண்ட்ஸ் எழுதுறது, அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்ஸ் எழுதுறது, இதெல்லாம் வந்து சுயம் சொல்லலாம். இதுல வந்து அதாவது சுயம், குடும்பம், தொழில், சமூகம், இது 3 சொல்லும்போது 3 விதமான வாழ்க்கைகள் ஒவ்வொருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஒன்று பப்ளிக் லைஃப், அதாவது அதுல ப்ரொஃபஷனல் லைஃபும் அடங்கும், நம்பர் 1. நம்பர் 2 வந்து பிரைவேட் லைஃப், இது ஃபேமிலி பற்றி சார்ந்ததா இருக்கும். இது ஃபேமிலி, குடும்பம், ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் தி கனெக்டட் வித் ஃபேமிலி வித் அவர்ஸ். இது இது நண்பர்களுக்கு வட்டமும் இரண்டாவது வரும். பப்ளிக் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப், ரெண்டாவது வந்து பிரைவேட் லைஃப், மூணாவது வந்து பர்சனல் லைஃப் அண்ட் சீக்ரெட் லைஃப்னு சொல்லலாம். இது மூன்றாவது வந்து நமக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இது எல்லாம், இந்த மூன்றும் சுயம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த, தொழில் சார்ந்த, அனுபவம், சமூகம் சார்ந்த, சமூகத்துடைய இம்பாக்ட் நமக்கு இருக்கத்தான் செய்யும். இது மூன்றும் தான் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், எட்டர்னல் என்ற அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளலாம். அகம் அகப்புறம், புறம் புறப்புறம் என்று வல்லார் கூறுவார். அதாவது நம்முடைய அகம்புறம் என்று சுருக்கமாக சொன்னாலும், அதாவது புறமான மனுஷன் ஒவ்வொருவரிடம் இருக்கிறான், அதே போல அகம் சார்ந்த மனுஷன் இருக்கிறான். ஸ்தூலம் சூட்சம் என்று கூறுகிறார்கள். ஸ்தூலம் என்பது வெளியே தெரிவது, சூட்சம் என்று உள்ளே இருப்பது. இந்த இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன, மிக முக்கியமா அடிப்படையான ஒரு சில காரியங்கள் என்னவென்றால், நம் சரித்திரம் போதிக்கின்ற ஒரு காரியங்கள் என்னவென்றால், சரித்திரம் சொல்கிற ரகசியங்கள் என்னவென்றால் 3 காரியங்களை சொல்லலாம். ஒன்று, இந்த மனநிலையை பற்றி கூறும்போது சொல்கிறோம், குறைகள். நமக்கு இதே குறைகள், நமக்குள்ள வீக்னஸோ ஏதோ பலகீனங்களோ இருக்கத்தான் செய்யும், யாரா இருந்தாலும் இருக்கத்தான் செய்யும். ஒன்று. இரண்டாவது, நம்மை சுற்றி இருப்பவர்கள் யாரேனும் ஒரு நம்மை பற்றி குறை சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள். சில சமயம் நாமும் குறை சொல்லிக் கொண்டே இருப்போம். இது குறைகள் என்பது நம்மை சுற்றி இருப்பவர்களோ நம்மையோ விரும்பினால் விரும்ப கட்டாலும், யாரையும் ஈவன் சாதாரணமாக நம்ம எதுவுமே இல்லை கட்டாலும் தெருக்கு போகிற யாராவது நம்ம திட்டிக் கொண்டு செல்லலாம், வாய்ப்பு இருக்கிறது. குறை. இரண்டாவது வந்து எதிர்ப்பு. இந்த யாரேனும் நமக்கு எதிரி இல்லைன்னு நினைக்க கூடாது. யாரேனும் ஒரு நமக்கு பிடிக்காதவர்கள் இருக்கலாம். சில பேரை பார்க்கும் போதே நமக்கு எரிச்சல் வரும். காதரி விரும்ப அவர்கள் கூட, மலேசியா சேர்ந்த ட்ரெயினர் அவர்கள் வந்து ஏன் சில பேரை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. சில பேர் நம்ம பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது, அடுத்த நிமிஷமே நம்ம ஒட்டிக்கிறோம், நம்ம பேசணும்னு தோணுது. இல்லை கட்டி ஏதாவது நம்ம பல வருஷங்களா நம்ம பேசிட்டு இருப்பாங்க, நம்ம கூட பழகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, வேற வழி இல்லாமல் பேசிட்டு இருப்போம். உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், ஆபீஸ்ல பாஸ் மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். பல சமயங்கள் இந்த அதிகாரிகள், அப்புறம் வந்து HR, அப்புறம் கம்பெனி, நான் வந்து 30 ஆண்டுகள் லூகாஸ்ல ஒர்க் பண்ணி பல கம்பெனிகளோட ட்ரைனிங் எல்லாம் போயிருக்கு தொட்டு புரியுது. என்னவோ தெரியல, இது சகோதரர்கள் சில அதிகாரிகள் வந்து வில்லனாவே இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அதாவது வந்து ஒரு சிலர், இப்போ எம்ப்ளாயி வந்து ஒருத்தர் வந்து வணக்கம் சொல்ற ஒரு மேனேஜர் வந்து அப்படியே தலையை கூட லேசா ஆட்டுற மாதிரி ஆட்டிட்டு அப்படியே போயிடுறாரு. அதாவது வந்து கண்டுக்க மாட்டாராம் அவரு. அதாவது இது வந்து இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு மனநிலை, அவ்வளவுதான். குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம யாராவது குறை சொன்னாலும் எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். அப்புறம் தடைகள், நம்ம ஏதோ ஒரு ஸ்டெப் முன்னுக்கு 2 ஸ்டெப் நம்ம பின்னாத்துல ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஏதாவது ஒன்று தள்ளிதான் இருக்கும். இது சாலையில் மட்டுமில்ல, வாழ்க்கை சாலையிலும் அப்படிதான் இருக்கும். நான் அதிகமாக அதிகமாக பேசக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட், அதாவது வந்து ஒரு விற்பனை இன்வென்டர், டிஸ்கவரி, நிறைய டிஸ்கவர் பண்ணுவார் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் சந்திக்காத எதிர்ப்பு யாராவது சந்திக்க முடியுமோ? அவர் எந்த நிறுவனத்தை உருவாக்குனாரோ அந்த நிறுவனத்திலே அவர் யாரை கொண்டு வந்து வச்சாரோ அவங்களே அவரை வெளியே தள்ளிட்டாங்க, அந்த கம்பெனியை விட்டு. அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டாங்க, நீ என்னை தள்ளிட்டியப்பா அப்படின்னு அப்பவும் சொல்லல. அப்புறம் வந்து தள்ளிட்டாருன்னு வருத்தப்படல. அவர் பாட்டுக்கு அவருடைய இன்னும் சிறப்பாக சில காரியங்கள் செய்ய அவரை கூப்பிட வேண்டிய சூழல் அவங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. இது ரைட் பிரதர்ஸ் என்பவர்கள் பற்றி தெரியும், விமானத்தை கண்டுபிடித்தார்கள். அதுக்கு முன்னால் பல பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் ரைட் பிரதர்ஸுடைய சிறப்பு என்னவென்றால், அவருடைய தந்தையே அவருக்கு முதல் தடையாக இருந்தார். தந்தையே எதிர்ப்பு சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு டாக்டரின் மதம் அந்த சார்ந்தில் இருந்தால் வைத்துக் கொள்ளுமே, விமானத்தில் பறப்பதெல்லாம் தவறு, ரொம்ப ரொம்ப தப்பு, இதெல்லாம் செய்யாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவரு இதெல்லாம் தாண்டிதான் அவர்கள் செய்தார். அதையும் தாண்டி புனிதமானது என்பது இந்த எண்ணம், இந்த லட்சியம், இந்த இலக்கு, அதை நோக்கி நோக்கப்பணி, இலக்கை நோக்கி செல்கின்ற ஒரு பயணம். இது வந்து இதுல தேக்கமே இருக்கக்கூடாது. அதாவது வந்து சித்தார்த்த அவர் சொன்னாரு, கீப் த மெயின் திங் அஸ் மெயின் திங்.
அதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்குது. இந்த ஃபோக்கஸ் இருக்கணும். ஃபோக்கஸ் இல்லாகாட்டி நம்ம எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியனை பத்தி தான் வந்து அவருடைய புத்தகத்தை வந்து தொடர்ந்து நடத்துறார். அவர் நெப்போலியன்ல வந்து எப்போ 1920s அந்த ரேஞ்ச் அவர் எழுதின அந்த காலகட்டங்கள். டேல் கார்னஜி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இது அவர் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ், ஹவு டு வின் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த புத்தகத்தை எழுதியவர். அவரை மென்டர் அவர் தான் இவர் பணித்தார் நெப்போலியன் கிட்ட. நீ வந்து நான் என்ன செய்யணும், நான் வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ ஏன் இந்த புக்கை எழுதுறதுக்கு முயற்சி செய்யக்கூடாதுன்றாரு. அதாவது நான் எப்படி எழுத முடியும், எனக்கு வந்து அவ்வளவு ஒண்ணும் தெரியாதுன்ற நெப்போலியன் சொல்லும்போது, வந்து நான் சொல்றபடி நீ செய்ய, எந்த வேலையும் செய்யக்கூடாது, வேற எந்த வேலையும் போயிடக்கூடாது. ஐயா நான் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு நெப்போலியன் வந்து சின்ன பேக்ரவுண்ட் சொல்ல போனா ஒரு பிளாஷ்பேக் வந்து பேப்பர் வித்தவர். இப்ப அப்துல் கலாம் வந்து சின்ன வயசுல பேப்பர் வித்தாருன்னு படிச்சிருக்கோம். அதே போல என்னென்ன சின்ன சின்ன வேலைகள் உண்டோ, ஜே.கே. ரோலிங்கும் இப்படி சொல்லலாம் இந்த விஷயத்துல. ஹாரி பாட்டர் எழுதணுங்க. அதாவது ஒரு வேலை விடாம இந்த சின்ன சின்ன ஹோட்டல்ல சர்வரா இருக்க, அது போல பல வேலைகள் சின்ன வயசுல இருந்தே செஞ்ச ஒரு சூழ்நிலை நெப்போலியன் வந்து வறுமை சிவப்பா தான் இருந்தார் அவரு. ஆனால் அது வந்து ஒரு கட்டத்துல வந்து பாருங்க, டேல் கார்னெகி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சு, அதுக்கப்புறம் வந்து இது அவரு 500 பேர், யாரு ஹென்ரி ஃபோர்டு மாதிரி, எடிசன் மாதிரி, அவங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் சந்திக்கிற வாய்ப்பு, அவங்களை இன்டர்வியூ எடுத்து இவர் டேல் கார்னெகி பரிந்துரை செய்து சந்தித்தார். அதனுடைய புத்தகங்களுடைய விளைவு தான் அந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச். அது வந்து அதனுடைய அடுத்த புத்தகங்கள் தொடர்ந்து அந்த தாக்கத்திலே இருக்கும். முக்கியமான ஒரு கருத்து, 3 கருத்து சொல்ல போனா அதுல வந்து அவர் வந்து சுயம் என்பதை நாம் பத்தி கூறுகிறோம், குடும்பம் தொழிலை பத்தி கூறுகிறோம், சமூகத்தை கூறுகிறோம், நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நெப்போலியன் அவர்கள் கூறுகிறார். என்ன எப்படின்னா, சரியான பெரியோரை துணைக்கோள், அப்படி ஔவையார் சொல்லுவாங்க இல்லையா, பெரிய துணைக்கோடல்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்ற அந்த சூழல் இருக்கும்போது நம்முடைய சூழல் சரியான முறையில் அமையும் சொல்றாரு. அவருக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தது டேல் கார்னெகி நெப்போலியனுக்கு. சோ அது போல ஒரு மனிதரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அது போல மனிதர்கள் நாம் சந்திக்க முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். டேல் கார்னெகி வந்து நெப்போலியனை சந்திக்கல, இவர் தான் போய் அவரை பாடுபட்டு சந்திச்சார். சோ உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. சோ அது மாதிரி நம்ம வந்து யாரை நாம் தேர்வு செய்கிறோமோ, அல்லது யாரை நாம் அவரை வந்து பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் நெப்போலியன் சரியான முறையில் பிடித்துக் கொண்டால், அதற்கு பிறகு இந்த 5 பேருடைய இன்டர்வியூ அதெல்லாம் தொகுத்து எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி விளைவந்த நூல் வந்து ஒரு மேடையாக இன்று நமக்கும் பலருக்கு இதுக்கு பின்னால் இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகங்களோ, எப்படி பணக்காரர்களாக செல்வந்தராக வேண்டும் என்பது சூழ்நிலையில் இருக்கிறோம், எல்லாவற்றுக்கும் அந்த புத்தகம் வந்து அடிப்படையான ஒரு அஸ்திவாரமான புத்தகமாக இருக்கிறது. விவேகானந்தர் அவர்கள் அடிக்கடி கூறுவது போல, நெப்போலியனிலும் இந்த ஏளனம், எதிர்ப்பு, ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்ற இந்த அடிப்படையில் தான் அவரும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார், இருந்தார். இந்த எல்லோருக்கும் அடிப்படையான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வந்து இந்த இதுலயும் புரிந்து கொள்றது வந்து அவநம்பிக்கை. அந்த 3 காரியங்களை நாம் வந்து விட்டுவிட வேண்டும். அதாவது 3 காரியங்கள் இருந்தால் அது எதுவுமே செய்ய முடியாது, உருப்படியாக செய்வது சிரமமான இருக்கும்ன்றது. 1 அவநம்பிக்கை, 2வது அமைதியின்மை, 3வது அவசரம். அதாவது நம்ம முன்னுக்கு வருவோம். இப்ப வந்து எனக்கு 70 வயசாகுது, அது 72 ஆகுது. இப்போ 69 70 சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு வருடம் இதை ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். கால் பிரச்சனை ஏற்படுது, சின்ன விபத்து ஏற்படுது, கால் ஸ்டிக் வச்சு நடக்கிற சூழ்நிலை இருந்தாலும் அவநம்பிக்கையோடு இல்லை, என்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். யாரேனும் அழைத்தால் போய் கொண்டுதான் இருக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்செப்ட் நம்மளால செய்ய முடியும், நம்மளால முடியும், என்ன சூழ்நிலை எப்படி இருந்தாலும், அகைன் சூழல் ஒரு மனநிலை மேடை, வந்து நம்ம சரியா நம்ம வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம பக்குவப்படுத்துறதுன்றதுதான் அவநம்பிக்கை இல்லாம இருக்கிற நிலைமை. 2வது வந்து அமைதியின்மை. அதாவது வந்து எல்லாமே வந்து அமைதி இல்லாம தான் நமக்கு ஏற்படுத்தும். ஆனா வந்து அமைதியை வந்து என்னுடைய டாக்டர் மகளுக்கு ஜன்னகிட்ட அடிக்கடி சொல்றது, எங்க வீட்டுக்காரம்மா கிட்டையும் அதான் சொல்றது, போனாம்மா பேரு அவங்ககிட்டயும் அடிக்கடி சொல்றது என்னன்னா வந்து, வாழ்க்கையில வந்து நம்ம சூழ்நிலைகள் வந்து நமக்கு வந்து அவனுக்கு ஏற்படுத்தலாம். ஆனா வந்து நம்ம அமைதி, அதாவது எப்பவுமே கூலா இருக்கணும்ன்றதுதான். லைக் தோனி, அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்ன கிரவுண்ட்ல இருந்தாலும் சரி, வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், எந்த இருந்தாலும் அவர் வந்து நெவர் கூல் லைக் தோனி என்று சொல்வார்கள். அதே போல அவசரப்பட்டு எந்த காரியங்களும் எதுவும் நடக்காது. அது காரியத்துல அதுக்குரிய தன்மையோடு தான், அது அந்த காலத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, நமக்கு ஒரு தன்மை இருக்குது, அந்த செயலுக்கு ஒரு தன்மை இருக்குது. இது சரியாக புரிந்து கொண்டவர் தான் ஜே.கே. ரோலிங் என்று சொல்லலாம், ஹாரி பாட்டர் எழுதியவர்.
அவர் வந்து தன்னம்பிக்கை பற்றி அவரும் அஹ், சில காரியங்களை அந்த புத்தகங்களில் கூறியிருப்பார். அவர் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, அதாவது திருமணமாகிறது, டைவர்ஸ் ஆகிவிட்டது, சிங்கிளாக இருந்தார், குழந்தை வேறு இருந்தது, கையில் காசு இல்லை, உறவினர்கள் எல்லாம் கைவிட்ட நிலை. இவர் இப்போ இரவில் புத்தகம் எழுதுவார், இதெல்லாம் எடுத்துக்கொண்டு மேனுஸ்கிரிப்ட் எடுத்துக்கொண்டு போவார். அதே நேரத்தில் ஹோட்டலில் வேலை செய்து கொண்டிருப்பார், மற்ற சின்ன சின்ன வேலையை செய்து கொண்டிருப்பார். என்று யாரும் அவரை மதிக்கவில்லை, மனிதராக தெரியவில்லை. அந்த அந்த சூழ்நிலையிலும் இறுதியில் பல பேரை கடந்து, பல பப்ளிஷர்ஸை கடந்து, ஒரே ஒருவர் சரி போனால் போகிறது, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் போத்தவுடன், புத்தகம் போட்டு ஒரு சில பிரதிகள் போட்டார் தயக்கத்துடன். ஆனால் புத்தகம் போட்டு ஒரு சில நாட்களிலேயே எல்லாம் விட்டுவிட்டன. அதற்கு பிறகுதான் அவருக்கே தன்னை பற்றிய ஒரு நம்பிக்கை தனக்கு ஏற்பட்டது. மிகுந்த எப்படியேனும் ஜெயித்து விட வேண்டும் அப்படியெல்லாம் இல்லை. இந்த காலத்தை பற்றி இந்த சரித்திரம் சொல்லுகின்ற ரகசியம், கா நம்பர் 1 காலம், நம்பர் 2 ஆக்கம், நம்பர் 3 இயக்கம், நம்பர் 4 ஈர்ப்பு, உயிர்ப்பு. ஏற்கனவே நாம் உயிர்ப்பை பற்றி, சந்திப்பை பற்றி, நாம் உறவை பற்றி நாம் கூறினோம். இந்த நேரத்தில் காலம், நம்முடைய ஆக்கம், இயக்கம், உயிர்ப்பு, உயிர்ப்பு என்பது நாம் இந்த இதோடு நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பம் எப்படியேனும் சில அதிகார வர்க்கங்கள் சில சமயங்களில் அவர்கள் நட்பை எப்படியேனும் நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏதேனும் ஒரு சில காரியங்கள் செய்வார். இதற்கு எதற்காக கூறுகிறேன் என்றால், சில சமயங்களில் நாம் ஒரு சிலரிடம் அவர்கள் நம்மிடம் பேசவில்லை என்றால், நம்ம உறவு ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், நாம் வந்து அதை நாம் சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ளாமல் நாம் விட்டு விடுவோம். அதை வந்து சரி, அவன் பேச மறுக்கிறான், அவர் உறவு கொள்ள மறுக்கிறார்கள், நாம் எதற்கு அவர்களிடம் போய் நாம் தொங்கிக் கொண்டிருக்கணும் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருப்போம். அப்படியெல்லாம் அமெரிக்கா நினைக்கவில்லை. ஜப்பானோடு எப்படியேனும் உறவு கொண்டே தீர வேண்டும் என்று ட்ரை பண்ணிச்சு. நான் மெசஞ்சர்ஸ் அனுப்புனாங்க கப்பல்ல. அப்ப அந்த காலத்துல கப்பல் தான். கப்பல்ல போயிட்டு லெட்டர் கொடுப்பாரு. பிரசிடென்ட் இது மாதிரி அமெரிக்கா பிரசிடென்ட் உங்களோட பேசணும் விரும்புறாரு, நீங்க கதவு தரங்க, நாங்க இங்க வரோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நெகோசியேஷன்லாம் ட்ரை பண்ணாங்க. ஜப்பான் கண்டுக்கவே இல்லை, கதவு மூடிட்டு இருந்தாங்க. மன்னர் ஆட்சி அப்ப, இப்பவும் மன்னர் ஆட்சி இங்க இருக்கு. அவங்க வந்து we are not interested, யாருக்குமே எங்களுக்கு தேவையில்லை, 200 ஆண்டுகளாக நாங்க வந்து மூடியே தான் இருப்போம், எங்களுக்கு வந்து மற்றவங்களுடைய கல்ச்சர், மற்றவங்களுடைய சிஸ்டம், மற்றவங்களுடைய ஆர்டர் எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மேத்யூ பெரி என்ற 1853 அந்த சமயத்துல வந்து என்ன செஞ்சாருன்னா, நேரா போனாரு. ஒரு துப்பாக்கி முனையில் அங்க வந்து இப்போ அந்த ஒரு சில குண்டுகளை வெடித்தார். அங்க இருக்கிறவங்க வந்து, அங்க இருக்கிற சூழ்நிலை, அங்க இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு மன்னர்கிட்ட இது மாதிரி நடக்குது அப்படி சொன்ன உடனே அவரு தூதர்களை வச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து உள்ள வர சொன்னார். உங்களுக்கு என்னதான் ஓணும்பா, நீங்க என்னதான் கேக்குறீங்க அப்படின்னு. இது மாதிரி எங்களுக்கு வந்து இந்த 2 போர்ட் எங்களுக்கு ஓணும், எங்களுடைய துறைமுகங்கள் நீங்க கொடுங்க, அந்த துறைமுகத்துல வந்து நாங்க வந்து வியாபாரம் பண்ணிப்போம், அந்த துறைமுகத்துல வந்து நாங்க உங்களுக்கும் உதவுவோம் அப்படின்ற மாதிரி. அந்த ஆசியாவுல, இந்த பசிபிக் ஓஷன்ல அவங்களுக்கு வந்து ஒரு தளம் தேவைப்பட்டது. சரியான இடமாக ஜப்பானை சூஸ் பண்ணார்கள். எளிதில் ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த வன்முறை என்று சொல்லலாம், இல்லை என்றால் துப்பாக்கி முறையில் அந்த நட்பு ஏற்பட்டது. அதற்கு பிறகு இது சரியான முறையில் ஜப்பான் பயன்படுத்திக் கொண்டது. எல்லோரும் கூறுவார்கள், அணுகுண்டு வெடித்த பிறகு, நாகசாகி, ஹிரோஷிமா போன்ற வெடித்த பிறகு இது ஜப்பான் தன்னை புதுப்பித்துக் கொண்டது என்று. அது அப்படி அப்போதல்ல. 1853 1854 வாக்கிலேயே அது தன்னை புதுப்பித்துக் கொள்ள ஆரம்பிச்சது. அதை அந்த தடைகள் ஏற்பட்டது பல. அதுவும் ஒரு இம்பீரியலிசத்தை நோக்கி, ஒரு மன்னராட்சி என்பதும் ஹிட்லர் முசோலினி போன்ற அந்த பேராசை அவர்களுக்கும் ஏற்பட்டதால் அந்த பேராசை பெருநஷ்டமாக மாறியது. ஆனாலும் அவர்கள் அதிலிருந்து மீண்டு விட்டார்கள் என்பது பெரிய விஷயம். அதே அமெரிக்கா, எந்த நாடு குண்டு போட்டதோ, அணுகுண்டு போட்டோ, அதே அமெரிக்காவை வைத்து அவர்கள் அந்த அமெரிக்காவை மிஞ்சிய அளவுக்கு மார்க்கெட்டிங் பிடித்து விட்டார்கள். தொழில் புரட்சி மற்ற நாடுகள் இருக்கலாம், சரித்திரம் காட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு காரியங்கள் ஒன்று தொழில் புரட்சி, விவசாய புரட்சி, இப்போது கம்ப்யூட்டர் புரட்சி, இப்போது இல்ல, கடைசியாக இப்ப ஏஐ புரட்சி என்று சொல்லலாம். இந்த ஒரு நம்முடைய கூகுள் பற்றி கூறும் போதெல்லாம் கூறுவார்கள், அந்த காலத்தில் குருவை பற்றி கூறும்போதும் கூறுவார்கள். அதாவது இந்த தெளிவு குருவின் திருமேனி காண, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்ட, தெளிவு குருவின் திருநாம செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்று திருமூலர் கூறுவது போல, இந்த குரு பாரம்பரியம் நம்முடைய நாட்டில் மிக சிறப்பாக இருந்தது. அதே போல கிரேக்க இதிலும் இருந்தது. கிரேக்கத்தில் தத்துவம், அது ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது குரு பாரம்பரியம். சரித்திரத்தில் மிக முக்கியமான ரகசியங்கள் இது ஒன்று. கிரேக்கம் சாக்ரடிஸ் தத்துவ வித்தகர்கள் அவர் தரிசனத்தோடு பல புத்தகங்கள் எழுதவில்லை, ஆனால் அவர் சொன்ன காரியங்களை பிளாட்டோ எழுதினார்.
பிளாட்டோ, சாக்ரட்டிஸ் சீனியர் பிளாட்டோ, பிளாட்டோ சீனியர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டில் சீனியர் மாவீரன் அலெக்சாண்டர். அவர்தான் மிகப்பெரிய மெசடோனியாவில் ஆரம்பித்து அவர் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். சிறிய வயதில் அழுதாராம், என்னுடைய தந்தை பிலிப் எல்லாவற்றையும் அவரே ஆக்கிரமித்தார், அவரே எடுத்துக்கொண்டு அவரே ஜெயித்துக் கொண்டிருக்கார், நான் எப்படி ஜெயிப்பது என்று. சோ அப்படி எந்த குதிரையும் மற்றவங்களால் அடக்க முடியாத நேரத்தில் இவர் அந்த குதிரையை சூரியனுக்கு திருப்பி, சூரியன் பக்கத்தில் இருந்து திருப்பி அவர் வெற்றி கொண்டார் என்று அவரை பற்றி, அந்த குதிரையை பற்றி கூட அந்த ஹிஸ்டரி சரித்திரம் சொல்லும். இந்த நேரத்தில் இந்த இந்திய நாட்டினுடைய மிகச்சிறப்பான ஆன்மீக சரித்திரத்தினுடைய குருவாக விளங்கியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய மாணவர், அவருடைய சீடர் விவேகானந்தர், அவருடைய மாணவர் நிவேதிதா, அவருடைய சீடர் பாரதியார். அவருக்கு பாரதியார் தன்னுடைய ஞான குருவாக நிவேதிதா அறிமுகப்படுத்துகிறார். அவருக்கும் பாரதியாருக்கும் சீடராக இருந்து ஒப்பற்ற பல புரட்சி கவிதைகள்லாம் எழுதிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவருக்கு சீடராக வந்து பட்டுக்கோட்டை அவர்கள். பட்டுக்கோட்டை பற்றி நாம் ஏற்கனவே சொன்னோம், வாழ்க பாரதிதாசன் என்று எழுதுவார் என்று. இப்படிப்பட்ட குரு பாரம்பரியம் இந்தியாவில் இருந்திருக்கிறது, கிரேக்கத்தில் பல நாடுகளில் இருந்திருக்கிறது. இன்றைய குரு என்று சொல்ல போனால் அதாவது மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா கூகுள் தெய்வம் என்றுதான் இன்றைக்கு சமீபத்தில் மாறி இருக்கிறது. எதிர்காலத்தில் மாதா பிதா ஏஐ தெய்வம் என்று சொல்லுவார்கள் போல. அந்த அளவுக்கு ஏஐ தன்னுடைய நிலையை, தன்னுடைய ஆக்கிரமிப்பை, தன்னுடைய ஆட்சியை எல்லா இடங்களிலும் செலுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சரித்திரம் நமக்கு பல காரியங்களை, எல்லா காரியங்களிலும் சரித்திரம் இருக்குது. சரித்திரம் என்பது மன்னர்களுடைய ஆட்சி, மானுடவியல் காட்சி, சமூகவியல், இந்த ஆப்பிரிக்கா பற்றி, மற்ற நாடுகள் பற்றி, அப்படி மட்டுமல்ல, இசைக்கு பின்னாலும் ஹிஸ்டரி ஆஃப் தி மியூசிக் என்று இளையராஜா அவர்கள் ஒரு முறை பேசியதை கேட்டேன். அவர் தான் எப்படி இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார், இசை சாம்ராஜ்யத்தை எப்படி நீங்கள் உருவாக்கினீர்கள் என்று கேட்டதற்கு, நான் உருவாக்கவில்லை, ஏற்கனவே இருந்தது, அதில் நான் ஒரு சின்ன பகுதி தான் நான் என்று கூறினார். அதாவது பீத்தோவன் போன்றவர்கள், அதே போல பல மாபெரும் இசையமைப்பாளர்கள்லாம் வியன்னாவில் இருந்திருக்கிறார்கள். அவருடைய கல்லறையெல்லாம் வியன்னாவில் இருக்கிறது. இளையராஜா அவர்கள் அடிக்கடி செல்லக்கூடிய இடங்கள், இந்த பக்கம் திருவண்ணாமலை செல்வார், ரமணருடைய ஆசிரமத்துக்கு சென்று தியானம் பண்ணுவார், திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருவார். அதே போல வியன்னாவுக்கு சென்று அந்த கல்லறைகள் எல்லாம் சென்று வருவார். அங்கே பாக் என்ற போன்ற இசை கலைஞர்கள், மாபெரும் இசை கலைஞர்கள், மோசட் போன்ற கலைஞர்கள், அதே போல பீத்தோவன் போன்ற கலைஞர்களுடைய கல்லறைகள் எல்லாம் சென்று அவர் செய்த ஜெபத்தை பற்றி கூறுகிறார். நான் ஒரே ஒரு சின்ன ஜெபம் தான், அங்க ஒரு சின்ன பிரேயர் தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, அங்க இருக்க இந்த இத்தனை மாபெரும் இந்த இசையமைப்பாளர், மாபெரும் இசை மேதைகள், இசை ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இவர்கள் எல்லாம் இந்த கல்லறையில் இருக்காங்க, எனக்கு தெரியுது. அவங்களுடைய ஸ்பிரிட் எனக்கு வரணும், அவங்களுடைய ஸ்பிரிட் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலோடு இருக்கீங்க, பிரபஞ்ச பேராற்றலோடு நீங்க இருக்கீங்க. நீங்க வந்து இந்த எல்லா இசை மேதைகள், உங்களுடைய ஆற்றல் எனக்கு ஒரு சின்ன துளியேனும் எனக்கு கொடுத்தீங்கன்னா, ஞான பிச்சை கொடுங்க அப்படின்ற ஒரு ஜெபத்தை, ஒரு பிரார்த்தனை வந்து தொடர்ந்து ஏறெடுப்பேன். அந்த ஏறெடுத்துக் கொண்டிருப்பதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த இசை சாம்ராஜ்யத்தில் என்று நீங்கள்லாம் கூறுகிறீர்களே, அதனுடைய அடிப்படை வித்தாக அது இருக்கிறது. தொடர்ந்து நான் எங்கு சென்றாலும் இந்த ஜெபத்தை நான் ஏறெடுத்துக் கொண்டு இருக்கிறேன். அதாவது ஐ எம் பிரேயிங் டு நாட் ஒன்லி தட் காட் அப்படின்ற மட்டும் இல்ல, தத்துவ ஏஞ்சல்ஸ் மட்டும் இல்ல, குரு மட்டும் இல்ல, அந்த saints, angels, spirits, and also rabbis and voluntary helpers and my spiritual teacher and spiritual teachers and also spiritual teacher என்று அவர் தனக்கு வழிகாட்டிய மாஸ்டர் தனராஜ் போன்ற பலர் பேரையும், வெங்கடேஷ், அவர் பேரையும் அடிக்கடி நினைவு கூறுவார். அந்த தன்னுடைய புத்தகத்தில் சங்கீத கனவுகள் என்ற புத்தகம் இருக்கும். தன்னுடைய சங்கீத வரலாற்றை பற்றி அவர் கூறியது நமக்கு இன்னும் பல பாடங்களை நாம் எந்த ஆட்டோ ஸ்டேஷனை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பது நமக்கு அறிவுறுத்துகிறது. அவர் ஒரு ஆட்டோ ஸ்டேஷனை தனக்கே உருவாக்கி கொண்டார். அதே போல ஐ எம் ஹாப்பி அண்ட் சோ ஐ எம் கிரேட்ஃபுல் டு திஸ், ஐ வில் கெட் திஸ் திங். இந்த டார்கெட்டோடு நாம் செய்யும் போது நாம் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற முடியும் என்பதைத்தான் நாம் இந்த அவருடைய நூல் சங்கீத கனவுகள் நமக்கு அறிவுறுத்துகிறது. இரண்டு அமைச்சர்களை பற்றி, தமிழ்நாட்டில் இருந்த சரித்திரம் கோருகின்ற 2 அமைச்சர்கள் பற்றி அடிக்கடி என்னுடைய நினைவில் வருகிறார்கள். ஒருவர் அமைச்சர் சேக்கிடார், பெரிய புராண வைதிவர். அடுத்தவர் அமைச்சர் மணிவாசகர், திருவாசகம் வைதிவர். இவர் அமைச்சர் சேக்கிடார் சொல்லிய மிக முக்கியமான ஒரு காரியம்,
யாரேனும் பல பல சமயங்களில் அவருக்கு யார் உமக்கு எதிரி என்பதை நீ மனித சூழல் என்ற வரலாற்றை எழுதும்போது ஒரு அமைச்சர் பேசுவதாக அவர் கூறுகிறார். உனக்கு எதிரி முதல் எதிரி யார் என்றால் நீதான், செல்ஃப். இரண்டாவது உன்னுடைய சுற்றத்தார், சூழ்நிலைகள். அதாவது ஒருவருடைய எதிரி இயேசு கூறுவது போல வரும். ஒருவருடைய சத்துரு அவருடைய வீட்டார் என்று கூறுவார். அதே போல மற்ற சூழ்நிலைகள், நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு எதிரியாக இருக்கலாம். சோ இது தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். பல சமயங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மறந்துவிட்டு நாம் மற்ற காரியங்களை செய்து கொண்டிருப்போம். இதுவும் அதாவது நாம் என்ன ஒரு காரியத்தை நினைத்து, ஒரு இலக்கத்தை நினைத்து அதை விட்டுவிட்டு மற்ற காரியங்களுக்கு செல்ல நம்மை ஏதேனும் ஒரு சூழல் நம்மை தள்ளிவிடலாம். அந்த சூழலை நாம் மீள வேண்டும். அந்த சூழலில் மீளுவதற்கு ஏற்ற ஒரு நம்முடைய காரியங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சரியான முறையில் திட்டமிட்டு செய்வதும், அந்த செய்வது திட்டமிட்டு இந்த ஹிஸ்டரி, சரித்திரம், பாஸ்ட் இஸ் ஹிஸ்டரி என்று கூறுகிறோம். பட் ஹிஸ்டரி இஸ் த மிஸ்ட்ரி அண்ட் இட் இஸ் வெரி 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 ரிச். ஆனா அந்த அழிவோ குகை போல இருப்பதால் அந்த பாஸ்வேர்டு கண்டுபிடிப்பதில் நாம் அந்த தொடர்ச்சி நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியங்கள் ஆளும் வளரும் அறிவும் வளரும் அதுதான் வளர்ச்சி சொல்லுது போல அந்த வளர்ச்சி வேண்டும். அந்த வளர்ச்சி மட்டுமல்லாமல் அந்த வளர்ச்சியோடு அந்த நமக்கு ஒரு மலர்ச்சி இருக்க வேண்டும். இவையெல்லாம் தொடர்ச்சியாக நடக்க வேண்டும். இந்த தொடர்ச்சி தான் நமக்கு யானுடைய தொடர்ந்து சிக்கனை பிடித்தது எங்கிருந்து என்ற பிடித்தப்பத்தில் மணிக்கவாசகர் சொன்னது போல அந்த தொடர்ந்து அந்த தொடர்ச்சி எல்லாவற்றிலும் இருந்தால் நம்ம வெற்றியை இந்த நாளை சரித்திரம் சொல்லி இப்படி தொற்கி எப்படி வெல்லும் என்று நாம் சரித்திரம் நம்மை புகழும். நாம் ஒரு சரித்திரத்தை படைப்பொருளாக அறிவுகளாக மட்டுமல்ல படைப்பொருளாக இருப்போம் என்பதும் மிஸ்ட்ரி என்பது காரணம் பல காரணங்கள் இருக்கலாம். லாஸ்ட் இன்ஃபர்மேஷன், இடன் அஜெண்டா, அன்னோன் மோட்டிவேஷன் என்றெல்லாம் கூறுகிறார்கள். என்றால் இதையெல்லாம் இருந்தாலும் படித்துக்கொள்ள இதை புரிந்து கொள்ளவும் நாம் ஒரு சரித்திரத்தை பற்றி கூறுகிறேன். எங்களுடைய பேராசிரியர் சடகோமணி அவர்கள் கூறியதும் அவருடைய தந்தை சாண்டிலோடும் பேசுகிற வாய்ப்பு கிடைத்து அவரும் கூறுவார், ஐயா நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றீர்கள், சரித்திரம் தேர்ச்சி கொள்ள என்று பாரதியார் கூறுவதை நான் நினைவு வைத்துக் கொள்வேன் என்ற சாண்டிலன் கூறுவார். அது மட்டுமல்ல ஐயா அந்த காலத்தில் தமிழ்வாணன் அவர்கள் சங்கராலை பற்றி கூறுவார். அப்புறம் அவர் விரும்பி படித்த ஷெர்லக் ஹோம்ஸ் பற்றி கூறுவார். அதாவது ஒரு டிடெக்டிவ் போல இருக்கணும்பா சரித்திரம் படிக்கிறதுக்கு. நீ இப்போ கொலம்பஸ் எப்படி பார்த்த உடனே ஒரு அமெரிக்கா கண்டுபிடிக்கணும்னு போறான், அவங்க ஏதோ ஒரு வெளிய கரையை கண்டுபிடிக்கிறான். அது ஒரு டிஸ்கவரி அவங்களுடைய உள்ள எப்படி அந்த அப்படியே ஒரு குதூகலம் ஏற்பட்டு அந்த மகிழ்ச்சி இருக்குது பாத்தீங்களா, அந்த மகிழ்ச்சி உனக்கு இருந்தாதான் அது சிறப்பா இருக்கும்னு சொன்னார். அந்த மகிழ்ச்சி அந்த ஆர்வம் இருந்ததுதான் என்னை இந்தியன் ஹிஸ்டரி ஆஃப் காங்கிரஸ்லயும் ஒரு சின்ன ஒரு பிரசன்டேஷன் பண்ற ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையிலும் சற்று தினங்களுக்கு முன்பு இதே தளத்துல நான் இறையன்பு சார் பத்தி எழுதிய புத்தகம் பற்றி ஒரு சகோதரி அவர்கள் பேசினார்கள். அப்போது 86 வயது பாட்டியை பற்றி கூறினார்கள். அவர்கள் இப்போதும் ஒரு அத்லெட்டாக தன்னை அந்த வயது மூப்பின் காரணமாக இல்லாமல் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு உடைய ஒரு வரலாற்றை இறையன்பு புத்தகத்தில் எழுதுகிற அளவுக்கு அதை பற்றி இந்த தளத்தில் நம்முடைய தளத்தில் சரித்திர தளத்தில் சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் சரித்திரம் படைத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியான விஷயம். ஏன் கூறுகிறேன் என்றால் எங்களுடைய திருமூலரை பற்றி எல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தினார் பாலவராயன் அவர்கள் ஆசிரியர். அவருக்கு இப்போது வயது 80. அவர் கூறுவார் என்னன்னா ராஜசேகர் அது 60 வயசுக்கு மேல அப்படின்னு சொன்னா அவருடைய அனுபவம் அவர் கேட்டது. 60 வயசுக்கு மேல ஒருத்தர் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒவ்வொரு வருஷமும் போனஸாம் அவங்க இருக்கிறது. அப்புறம் 70 வயசு மேல ஆச்சு அப்படின்னு சொல்ல போனா அவங்க ஒவ்வொரு மாசமும் இருக்கிறது போனஸ். 80 வயசுக்கு மேல ஒவ்வொரு நாளும் போனஸ். இப்படி எல்லாம் அவர் கூறுவார். ஆனால் நம்முடைய சாலன் பாப்பே அவர்கள் அப்புறம் எங்களுடைய ஆசான் வைப்ரண்ட் அவர்கள் என்ன கூறுவார், தமிழ் மரபு கூறுவது வேறு. அது என்ன சொல்லுதுன்னா 1 to 20 இதுதான் குழந்தை பருவம்னு சொல்லுது. டீனேஜ் இங்கிலீஷ்ல சொல்றாங்க, அது ஓகே, அது இருக்கட்டும். தமிழ் மரபு சொல்லுதுன்ட்டு சாலமன் பாப்பே சொல்ற அது மழலை பருவம்பா, குழந்தை பருவம்பா. 21 20 இளமை பருவம், அதுக்கு மேலதான் முதுகும் வருது அப்படின்னு சொல்றாரு. சோ இதை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் இந்த பாடல்கள். கடந்த காலமோ திரும்புவதில்லை, நிகழ்காலமோ விரும்புவதில்லை, எதிர்காலமோ அரும்புவதில்லை என்றெல்லாம் இதுதானே அறுவதின் நிலை என்று பாடல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் இந்த பாடல் எல்லாம் நமக்கு ஒரு மைண்ட் செட்டை நமக்கு தந்து விடக்கூடாது. நம்ம ரொம்ப ஒரு மனநிலை, நம்முடைய மனநிலை இப்போ அடியனை பற்றி சொல்லும் போதும் அந்த கால் விபத்து ஏற்பட்ட போது நான் இப்படி நடக்கிறதே கொஞ்சம் பிரச்சனையா இருக்குமோ பயந்த நேரத்தில் நான் என்னுடைய காதில் ஒலித்த பாடல் உனக்கு கீழே உள்ளவர் கூட நினைத்து பார்த்து நிம்மதிய நாடு என்று. அதாவது இந்த புத்தகம் சரித்திரம் இந்த அன்றாட உலகில் நாம் படித்துக் கொண்டிருக்க புத்தகம் நாம் சந்திக்கின்ற மாணவர்கள் சந்திக்க மக்கள்
கை கால் கூட இல்லாம இருக்கிறவரு ஒருத்தர். அவர் வந்து இப்ப பெரிய சரித்திரம் படிச்சிருக்காரு. இப்ப பாகா பிரியாணி படத்தெல்லாம் பார்த்திருப்போம். அவன் முடவனா இருப்பான். அவன் வந்து சிவாஜி கணேசன். அவன் ஏன் பிறந்த மகனே ஏன் பிறந்த எப்படி எல்லாம் படம். இது அப்படியெல்லாம் இவங்க அம்மா படல. கை கால் இல்ல. ஆனா அந்த பையன் நிக்கு இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் வந்து இப்போ ஒரு ஒரு அவனோட ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காரு. கையும் இல்லை காலும் இல்லை கவலையும் இல்லை என்று. இன்றைய நம்முடைய வாழ்நாள் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சரித்திரத்தை அவர் படைத்திருக்கிறார். அந்த 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 அவர் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சூழல், ஒரு மனநிலை, ஒரு மேடை நமக்கு இந்த தளம் உருவாக்கி தந்திருக்கிறது. பிரசங்கி 3:1 சொன்னது போல ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தை அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த இந்த காலத்தை காலம் வரும், காலத்தை மாற்றுகின்ற சக்தியும் நமக்கு உண்டு. அதைத்தான் ஊழியம் முற்போக்கு காண்பேன் வள்ளுவர் கூறுகிறார். அந்த வல்லமை அந்த இறைவன் எல்லோருக்கும் கொடுத்த சரித்திரம் நமக்கு தொடர்ந்து அந்த புத்தகம் மூலமாக ஆசான்கள் மூலமாக இந்த தளத்தின் பிரிட்டோ மற்றும் நித்திய இவர்கள் எத்தனையோ பேர் இங்கு வந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லாம் மூலமாக பல செய்தியை நான் கேட்டு நாம் நிச்சயமாக நாம் காலம் உண்டாகவே காதல் உரிமீன் என்ற ஒரு வாசகத்தை நாம் நினைவில் கொண்டு நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. டென்னிசன் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தைகள் 4 வரி வாரிகள் மறக்கவே கூடாது. ஆங்கில லிட்டரேச்சரில் ஆங்கில லிட்டரேச்சர் ஹிஸ்டரியில் மிக உன்னதமான டென்னிசன் அவர்கள் கூறுவார், we are weak by time and fate but strong and will to strike to seek and not to heal என்று கூறுவார். we are weak by time and fate, காலத்தை பற்றி என்று கூறுவார், விதியை பற்றி by strong and will, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தீர்மானம் உள்ள ஒரு விதி, நம்ம சங்கல்பம். so we are weak and by time but strong and will to strike to seek and not to heal என்று கூறுகிறார். அந்த விதியை வெல்லுகின்ற ஒரு மனப்பான்மையை இந்த நேரத்தில் இந்த தைத்திங்களில் நாம் எடுத்துக்கொண்டு அவன் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து தளத்தில் பணியாற்றும் தொடர்ந்து தளத்தில் இந்த தொடர்ந்து தளம் நடக்க வேண்டும், சிறப்பாக நடக்க வேண்டும், இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. வலதுபுறம் கீழ்முனையில மைக் சிம்பிள் இருக்கும், அது கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க. வலதுபுறம் கீழ்முனை. நன்றிங்க. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய அன்பு ஐயா அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க தமிழர் திருநாளை கொண்டாடும் வகையில் தைத்தமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று சரித்திரம் அறிவோம் என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வின் முதல் பாகத்தினை அன்பு ஐயா மில்டன் ராஜசேகர் அவர்கள் இன்று நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நிறைய தகவல்களை தமது அனுபவத்தின் வாயிலாக கற்றலின் வழியாக நமக்கு அன்பு பரிசாக வழங்கினார்கள். அன்பு ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுவதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அன்பு ஐயா அவர்களை நமது தளத்திற்கு அறிமுகப்படுத்திய அன்பு சகோதரி நித்யாதேவி அவர்களுக்கும் மன நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் சரித்திரம் படைப்போம் தளம் பெருமிதம் கொள்கின்றது. நாளை நமது தளத்தில் அதீத சிந்தனை ஆபத்து, ஸ்டாப் ஓவர் திங்கிங் என்ற ஒரு புத்தகத்தின் சாராம்சத்தினை நமக்கு அன்பு பரிசாக வழங்க இணைகின்றார் அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள் பெங்களூரிலிருந்து. ஒவ்வொரு நாள் சரித்திரம் படைப்போம் நிகழ்வுகளிலும் எங்களோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ள அன்புடன் அழைப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி.
நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். மில்டன் ராஜசேகர் ஐயா முதன்முறையாக நம்மோடு இணைந்து கொண்டு இன்றைக்கு ஒரு சிறப்புரை கொடுத்திருக்காரு. சரித்திரம் அறிவோம் அப்படிங்கிற தலைப்புல நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டாரு. நேற்றைய செய்தி அப்படிங்கிறது இன்றைய வரலாறாகும், இன்றைய செய்தி நாளைய வரலாறாகும். எப்பவுமே 3 வார்த்தைகள்ல எதையுமே சொல்ல கத்துக்கணும் அப்படிங்கிறது 3 வரிகளில் முயற்சி பண்ணி பார்க்கலாம், இல்ல 3 வார்த்தைகளில் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத சொன்னாரு. விவிலியம் பத்தி தான் சொன்னது, உயிர்ப்பு, உறவு, சந்திப்பு, இத பத்தி இது 3 வார்த்தைகள் சொன்னதை பத்தி சொன்னாரு. வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது, ரகசியம் காண்பதே அவசியமானதுங்கிற பாடல் வரிகளை போல நிறைய ரகசியங்கள் சரித்திரத்துல இருக்கு, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. நெப்போலியன் அவர்களோட வாழ்க்கையில நடந்த விஷயம், அவரு குளிர்காலத்துல போருக்கு போறாரு, அதனால தோத்து போயிடுறாரு. இந்த ஒரு விஷயத்துல இருந்து ஹிட்லர் பாடம் கத்துக்கிட்டாருன்னா இல்ல, ஹிட்லரும் அதே மாதிரிதான் போய் அந்த மாதிரி ஒரு போர்ல ஒரு தோல்வி அடைகிறாரு. இவங்கெல்லாம் பாடம் கத்துக்கல, ஆனா அதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டவர் இந்திரா காந்தி அவர்கள். ஏன்னா அவங்க போருக்கு போகணும்னு சொல்லும்போது மாணிக் ஷா அவர் சொன்னாரு, இல்ல நம்ம 1 வருடம் ஆகும் நம்ம தயாராகிறதுக்கு, பனியா இருக்கு, நம்ம 1 வருடம் கழித்து போலாம் அப்படின்னு சொன்னபோது ஏத்துக்கிட்டு இந்திரா காந்தி 1 வருடம் கழித்து போருக்கு போன போது 1971ஆம் ஆண்டு பங்களாதேஷ்க்கு எதிரான போர்ல 14 நாட்கள்ல வெற்றி பெற முடிஞ்சது. இதே போல 2ஆம் உலகப் போர் அதுல கூட ரூஸ்வெல்ட், ஸ்டாலின் இவர்கள்லாம் சந்திச்சுக்கிட்டாங்க. அப்போ கூட ஸ்டாலின் சொல்றாரு, ரூஸ்வெல்ட் சொல்லும்போது கனவுல எனக்கு கடவுள் வரம் கொடுத்திருக்காரு இந்த உலகத்தை ஆளலாம்னு சொல்லும்போது ஸ்டாலின் சொல்றாரு, நான் உங்க கனவுல வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி 2ஆம் உலகப் போர் சமயங்கள்ல நிறைய சந்திப்புகளும் உயிர்ப்பான சந்திப்புகள்லாம் நடந்திருக்கு. அதே போல பாரிஸ்ல ஹிட்லர் போர் புரிஞ்சிட்டு இருக்காரு. மிகப்பெரிய போர். அப்ப அரவிந்தர் நமக்கு தெரியும், பாண்டிச்சேரியில அரவிந்தர், அன்னை யார தெரியும் நமக்கு. அன்னை அவர்கள் ரொம்ப முயற்சி இந்த போர் நிக்கணும் அப்படிங்கறத குறித்து ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலயும் என்னவோ தெரியல, ஹிட்லர் திரும்பி போயிடுறாரு அந்த போர்ல இருந்து. தியானத்தின் வலிமையும் நம்ம உணரலாம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஹிஸ்டரி அப்படின்னா, வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சம் டோட்டல் ஆஃப் சம் இண்டிவிஜுவல்ஸ், ஒரு சிலரை குறித்த ஒரு சில மனிதர்களின் பற்றிதான் நம்ம இந்த வரலாறு அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, டேவிட், சாலமன் இவர்கள் இல்லாமல் இஸ்ரேல் இல்லை. அதே மாதிரி ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், கிளியோபெட்ரா இவர்கள்லாம் தான் நமக்கு ரோம் அப்படின்னு ஒண்ணு நம்ம நினைவுக்கு வருவாங்க. எப்பவுமே 3 விஷயங்கள், நகர், நிகழ், நிரல், இது 3மே தொடர்ந்து இருக்கணும். வேலைக்காக படிப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இன்றைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்ம எந்த படிப்புக்கு வேலை கிடைக்குமோ அதை மட்டுமே தான் படிக்கிறோம். அதனால நம்ம அதிகமா சரித்திரம் படிக்கிறது கிடையாது. அது ஒரு பாடமாகவோ விருப்ப பாடமாக எதிர்த்து படிக்கிறவங்களை தவிர வேறு யாரும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. பட்டுக்கோட்டையார் அவர்கள் எப்பவுமே எழுதும்போது பாட்டு எழுதும்போது முதல்ல வாழ்க பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிதான் தன்னுடைய பாடல் எழுதுறத தொடங்குவாரு. அனைத்து காரியங்களும் நடக்கணும் அப்படின்னா அதற்கு முக்கியமானது சூழ்நிலை, மனநிலை, மேடை 3மே முக்கியம். அந்த மாதிரிதான் இன்றைக்கு செஸ்ல ஜெயிக்கிறாங்க. நிறைய பேர் இன்றைக்கு பிரக்ஞானந்தா போன்றவர்கள் செஸ்ல ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இது அனைத்துமே தேவைப்படும். கொக்கோ கோலாவோட சிஇஓவோட பேச்சும் இருக்கு. அதுல கூட தொழில், சமூகம், சுயம் இதை பற்றி எல்லாம் அவர் பேசியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில முன்னேறும் போது குறைகள், எதிர்ப்பு, தடைகள் இது எல்லாமே தொடர்ந்து வரும். இதையெல்லாம் தாண்டிதான் நம்ம போகணும். டேல் கார்னகி அவர்களை நெப்போலியன் ஹில் போய் சந்திக்கிறாரு. அதற்கப்புறம் தான் அவர் திங்க் அண்ட் க்ரோ ரிச் மாதிரியான புத்தகங்கள் எழுத முடியுது. அப்ப பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு ஔவையார் சொன்னது நினைவுக்கு வருது. எந்த முயற்சியிலையும் ஜெயிக்கணும் அப்படின்னா அவநம்பிக்கை இருக்கக்கூடாது, அமைதியின்மை இருக்கக்கூடாது, அவசரம் இருக்கக்கூடாது. தோனி மாதிரி கூலா இருந்தாதான் ஜெயிக்க முடியும். ஜே.கே. ரவுலிங் அவருடைய வாழ்க்கையில இருந்தும் சில பகுதிகள் பகிர்ந்துகிட்டாரு. இளையராஜா அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் ஹிஸ்டரி ஆஃப் மியூசிக் அப்படிங்கறத எப்படி உருவாக்கினீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்லை நான் உருவாக்கல, அது ஏற்கனவே இருந்தது இந்த பிரபஞ்சத்துல அப்படிங்கிறதையும், தொடர்ந்து வியன்னா எல்லாம் போய் அங்க இருக்க இசை மேதைகள் அவங்களோட இடங்கள்ல உட்கார்ந்து, சமாதிகள்ல உட்கார்ந்து தியானம் பண்றது, அவங்க கிட்ட இருக்க ஒரு வைப்ரேஷன் எனக்கு கொடுங்க அப்படின்னு, ஒரு துளியாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் தியானம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி நிறைய இருக்கு, அதுல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கறத சொல்றாரு.
நமக்கு முதல் எனிமி யாரு அப்படின்னு கேட்டா, நமக்கான முதல் எதிரி நம்ம சுயமாக தான் இருக்கும். அதை வெல்ல வேண்டும். சரித்திரம் படைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு டிடெக்டிவ் மாதிரி இருக்கணும். அப்பதான் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து தெரிஞ்சுக்க முடியும். ரகசியங்கள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம தொடர்ந்து ஒரு அவநம்பிக்கை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, ஐயா அவர்கள் கூட சொன்னாங்க, எனக்கு பிரச்சனை வந்தா கூட நான் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி அப்படின்னு பார்த்து, கை, கால் எதுவுமே இல்லாத நிக் அவர்களை அ போல அ அ அவரெல்லாம் பார்த்து நம்ம இன்னும் அந்த மாதிரி இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு, நமக்கு கீழ எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோட முன்னேறணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாரு. இந்த சரித்திரம் அறிவோம் அப்படிங்கிற ஒரு புதிய தலைப்புல நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்ட மில்டன் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். முதல்ல வந்து மில்டன் ராஜசேகர் ஐயாவுக்கு வந்து முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருமே வரலாறு அப்படிங்கிறத வந்து ஒரு பாடத்துக்காக படிச்சும் மதிப்பெண்ணுக்காக மட்டும்தான் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். அதுவும் அந்த 10வது வரைக்கும். ஆனா நம்மளுடைய சரித்திரம் அப்படிங்கிறது எதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், எப்படி கையாளணும்னு ரொம்ப அழகா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில இருந்தும் ஐயா சொன்னாங்க. அது நெப்போலியன் ஆகட்டும், இளையராஜா அவர்களாகட்டும், அது போல நம்ம வாழ்க்கையில இதுல இருந்து எதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. ஏன்னா அவங்கெல்லாம் 2 பேர் கேட்கல. ஆனா இந்திரா காந்தி அவர்கள் வந்து அதை பொறுத்து கேட்டனால அதுல வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது போலதான் சரித்திரம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலிருந்தும் நடந்த அனுபவங்களை நம்ம அனுபவிச்சுதான் சிலதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல, அவங்க அனுபவத்தில் இருக்கிறத வந்து நம்ம எது வேணுமோ அல்லவை கழிதலும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நமக்கு தேவையானதை எடுத்துட்டு தேவையில்லாத விட்டுறணும் அப்படிங்கிறது தான் ஐயாவுடைய பேச்சுல இருந்து ரொம்ப அழகா தெரிஞ்சுது. ரொம்ப அழகா ஐயா கொண்டு போன விதம் இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. ஒவ்வொருத்தரா வந்து சொன்னதும் சரி, அது என்னென்ன நம்ம அதுல இருந்து எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னதும் ரொம்ப அழகா இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி அனைவருக்கும். வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நித்யா தேவி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான நற்காலை பொழுது வணக்கங்கள். வெகு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கேன். உடல் சோர்வு. நல்ல ஒரு நம்மளுடைய குழுவோடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சரித்திரம் அறிவோம்ன்ற தலைப்புல ஐயா வந்திருக்காரு. ஐயாவை பத்தி சொல்லணும்னா ஒரு நகைச்சுவை மிகுந்த ஒரு நல்ல மாமனிதர். அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம். ஐயா வந்து சொன்ன தகவல்கள் எல்லாம் இவ்வளோ சிறப்பா இருந்தது. இப்படியெல்லாம் நம்ம வந்து சரித்திரத்தை பார்க்கலாமா அப்படின்னு. ஏன்னா நானும் ஒரு சரித்திர ஆசிரியரா வலம் வந்த காலங்கள்லாம் இருக்கு. எங்க அப்பா வந்து ஒரு எம்ஏ பிஎட் ஹிஸ்டரி. நான் சொன்னேன், என்னையும் கூட்டிட்டு போய் ஒரு ஹிஸ்டரி பாடத்தை எடுக்க விட்டாங்க. அங்கேயும் கூட நான் தான் டீச்சரா வரணும்னு 3ஆம் உலகப் போர் நடந்துச்சு. ஏன்னா அது நடக்காத ஒண்ணு, ஆனா நடந்துச்சு. அவ்வளவு சிறப்பான முறையில சரித்திரத்தை நடத்தக்கூடிய வல்லமை படைத்தவங்களா இருக்கும் பொழுது அப்ப என் அப்பாட்ட கேட்டதுண்டு. அப்பா, நீங்க ஒழுங்கா நல்லா படிக்கலையா சரித்திரத்தை, ஏன்பா அப்படி கேக்குற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல பெத்தவங்க செஞ்சதெல்லாம் பிள்ளைக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஒரு கணித ஆசிரியர், ஆனா எனக்கு கிடைச்சது வந்து சரித்திர ஆசிரியரா நான் இப்ப வளம் வந்துட்டு இருக்கேன். ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ்னு உட்கார்ந்து நடத்திட்டு இருக்கேனே, அதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்பயும் அப்பா சிரிச்சுட்டு அப்படி போயிருந்தாங்க. அந்த நினைவுகள்லாம் வருது. ஒவ்வொரு வீரர்களும் அந்த குதிரையில போறப்ப, அந்த குதிரையில போற மாதிரியே அங்க கற்பனை வச்சுட்டு, இந்த சிராஜ், உத்தவ்லா எதுக்காக சண்டை போடுறீங்கடா, ஏன்டா சண்டை போடுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒவ்வொரு உடன்படிக்கையை வந்து சரி பண்ணும். இந்த வருடங்கள் எல்லாம் எப்படி நினைவுறுத்துறது, 1857 சிப்பாய் கழகம், 1906, இப்படி ஒவ்வொரு அந்த வருஷத்தை சொன்னா கரெக்டா கனெக்ட் ஆயிடுவேன். அப்பா வந்து படிக்கும்போது அந்த விஷயங்கள்லாம் செய்யும் போதே அங்க கனெக்ட் ஆயிருப்பேன். கருவுலயே எப்படியும் பேசத்தானே செஞ்சிருப்பாங்க. அதுதான் நம்மளும் நம்பர் கூட இருக்கோம். நம்பர்ன்றது வாழ்க்கையில நபரா இருக்காங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி போயிடும். அவ்வளோ சிறப்பான தகவல்கள். சரித்திரம் வந்து இப்படி எல்லாம் கூட இருக்கான். இங்க இவர் பேசுறது ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வு, வரலாறு படைக்கணுமா, வரலாறு படிக்கணுமா. ஆஹ் ரேவதி அம்மா சொல்லும் போது கூட சொன்னாங்க, ஒரு மதிப்பெண் சம்பந்தமாக தான் நம்ம படிச்சிருப்போம். வாழ்க்கைய பார்க்கணுமா, இந்த ராஜாக்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க, எப்படி அவங்க பரோபகாரம் செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு, எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க,
இப்படி பல நாடுகளை இது பண்ணணுமா? அப்புறம் ஐயா கேட்டாங்க, ஒரு 3 விஷயம் இருக்கட்டுமே உங்ககிட்ட, எதிர்ப்பு இருக்கட்டும், கஷ்டம் இருக்கட்டும், குறை இருக்கட்டும், முட்டி மோதுங்க. சிறப்பா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான முறையில இந்த சரித்திரத்தை நமக்கு அந்த தன்னம்பிக்கை வரிகள் மாதிரி எடுத்து அவங்க பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் அங்க அப்படியே அதனுடைய இணைத்து நமக்கு இங்க தொடுத்து நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. அழைப்பு கொடுத்த மாதிரி அழைப்பை விடுத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கு. நல்லா இருக்கு. மென்மேலும் வளர வேண்டும் ஐயா. வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நித்யாதேவி, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீண்ட நாள் கழிச்சு நீங்க கலந்துகிட்டது மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவர்களை நம்ம தளத்துக்கு அறிமுகப்படுத்தியதற்கும் மிக்க நன்றிங்க நித்யாதேவி. சசிகலாமா, வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். நானும் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் தான் இணைந்திருக்கேன். நன்றி. தளத்துல இருக்க அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஐயாவோட தகவல் வந்து இந்திரா காந்தி அம்மாவோட ஆளுமை திறனையும் உணர்ந்து கொண்டோம். படிச்சதெல்லாம் கொஞ்சம், இன்னும் படிக்க வேண்டியது நிறைய அப்படிங்கிற மாதிரி இருந்தது உங்களோட தகவல். நன்றிங்க ஐயா. நிறைய தகவல் இன்னைக்கு காலையில பெற்றுக்கொண்டோம். நன்றி. வாழ்க வளமுடன். தளத்துக்கு தொடர்ந்து வாங்க, நிறைய கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். மில்டன் ராஜசேகர் ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் நீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்காக மிகவும் நன்றி. தொடர்ந்து ஒவ்வொருவரும் நான் சரித்திரம் என்பது ஒரு அலிபாபாவுடைய குகையை போல, அதற்கு பாஸ்வேர்டாக இந்த தளத்தை நான் நினைக்கிறேன். அந்த தளம் மட்டுமல்ல, நம்முடைய முயற்சியை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சிரத்தை, அதைத்தான் பாஸ்வேர்டாக எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக நமக்கு தங்கம் கிடைக்கும், தங்கம் கிடைக்காமல் போகாது. அதை அனைவரும் பெற்றுக்கொள்வோம், சிறப்பாக வாழ்வோம். அனைவரும் குறைவிலிருந்து நிறைவு நோக்கி செல்கின்ற ஒரு பயணமாக, இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணமாக நாம் அனைவரும் கூட்டிணைந்து செயல்படுவோம். பிரிட்டோ அவர்கள் சொல்வது போல தொடர்ந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. இன்னும் நிறைய கருத்துக்கள் சரித்திரம் அறிவோம் அப்படிங்கிற தலைப்பிலையும் சரி, நிறைய கருத்துக்கள் நீங்க இன்னும் வருங்காலையில பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சார்பாகவும் சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கிறோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு அதீத சிந்தனை ஆபத்து என்ற தலைப்பில் அசோக் மணி அவர்களின் சிறப்புரை இருக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.